ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம உடலில் இருக்கிற 5 விதமான பிராணவாயுக்கள், இதோட பெயர்கள் என்னென்ன, அதோட வேலைகள் என்னென்ன, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிராணன் அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி தான் நான் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நாம் நாடி சோதனா பயிற்சி செய்கிறது மூலமாக நம்மளோட உடலில் இருக்கிற பிராண சக்தியை அதிகரிச்சுக்கலாம். ஆனால் இந்த பிராணன் அப்படிங்கிறது இந்த 5 வாயுவில் ஒரு வாயு தான். இன்னும் 4 வாயுக்கள் இருக்குது. அந்த வாயுக்கள் என்னென்ன அப்படின்னா பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன். என்னென்ன பெயர்? பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன். இந்த 5 விதமான வாயுக்களும் உடலில் வெவ்வேறு விதமான பணிகளை செய்யுது. இதில் பிராணனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை எப்போதுமே எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறது. இந்த பிராணனோட ஒர்க் நம்ம உடலுக்கு தேவையான பிராணசக்தியை கொடுக்குறது. இந்த பிராணன் நம்மளோட மேல் உடம்புலேருந்து மேல் நோக்கி போகுது. இந்த காற்று, இந்த பிராணசக்தி உடலோட மேல் நோக்கி செல்லும் காற்று. இது மூலமாக தான் நம்ம வென்டிலேஷன், சுவாசம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறோம். கார்பன் டை ஆக்சைடை எல்லாத்தையுமே வெளியே தள்ளி பிராணசக்தி ஆக்சிஜன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உள்வாங்கி நாம் உயிர் வாழ்கிறோம். இது பிராணசக்தியோட வேலை. 2வது வாயுவோட பெயர் என்ன அப்படின்னா அபான வாயு. இந்த அபான வாயு ஒரு மகத்தான வேலையை பார்க்குது. உடலில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே அழுத்தம் கொடுத்து வெளியே தள்ளுறது. என்னென்ன? சிறுநீர், மலம், இது எல்லாத்தையுமே அழுத்தம் கொடுத்து வெளியே தள்ளுற எல்லா விதமான வேலையும் அபான வாயு பண்ணுறது. ஸோ இது கீழ் நோக்கி செல்லும் காற்று. நம்ம உடலில் இந்த அபான வாயு அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக நடக்குது பெண்கள் உடலில். ஒரு குழந்தை வயிற்றிலிருந்து வெளியே வர்றதுக்கும், ஒரு அம்மாவோட வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வர்றதுக்குமே இந்த அபான வாயு மிக முக்கியமான ஒரு ஒர்க்கை பண்ணுது. சமானன் வாயு. சமானன் வாயுவோட ஒர்க் என்ன அப்படின்னா ஜீரணத்தை கரெக்டாக பண்ணுறது. இது வயிறில் மட்டும் இருக்கக்கூடிய காற்று. இயற்கையோட படைப்பை பார்த்திங்களா? இந்த ஜீரண சக்தி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா சமானன், அதாவது 5 விரல்களுமே இணைஞ்சு நம்ம உடலுக்கு உணவு கொடுக்குது. 5 பூதங்களும் சமமாக நம்ம உணவு எடுத்து நம்ம உடலுக்கு ஊட்டி சமானன் வாயு இதுதான் ஜீரண சக்தியை மேம்படுத்தி செமிக்கிறதுக்கான வேலையை பண்ணுது. இந்த சமான வாயு நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்குது. அடுத்ததாக உதானன் அப்படின்னு ஒரு வாயு. இந்த வாயு கம்யூனிகேஷன், அதாவது நம்ம பேசுகிற இடம், இந்த த்ரோட் சுற்றி இருக்கிற இது என்ன அப்படின்னா உதான வாயு. தைராய்டு கிளாண்டை கட்டுப்படுத்துகிற வாயு இந்த உதான வாயு தான். இது நம்மளோட தொண்டை பகுதியை சுற்றி இருக்குது. இந்த இடம்தான் உதான வாயுவோட இருப்பிடம். 4 விதமான வாயுக்கள் பார்த்தாச்சா? 5வதாக பார்க்க வேண்டியது என்னென்னா வியானன் வாயு. இந்த வியானன் வாயு விரவு காற்று அப்படின்னு பெயர். எப்படி? விரவு காற்று. உடல் முழுவதுமே பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த விரவு காற்று. இதோட முக்கியமான ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா, இதை என்ன பணி செய்யுது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற எல்லா விதமான உணவுகள்லையுமே இருக்கிற ஊட்டச்சத்துக்களை உடம்போட ஒவ்வொரு செல்களுக்கும் விரவுறது, கொண்டு போய் சேர்க்கிறது இந்த விரவு காற்று தான் பண்ணுதான் வியானன் அப்படிங்கிற வாயு. எவ்வளவு அற்புதமாக இந்த இயற்கை மனித உடலை படைச்சிருக்கு பார்த்தீங்களா? நம்ம காற்றில் இருக்கிற பிராணசக்தியையுமே எல்லா விதமான செல்களுக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்கறது இந்த விரவு காற்று தான். ஸோ பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், 5 விதமான வாயுக்கள் நம்ம உடலில் இருக்குது. இன்னும் உபவாயுக்கள் அப்படின்னும் சில வாயுக்கள்லாம் கூட இருக்குது. அதை பற்றி இன்னொரு எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நாம் நம்ம உடலில் இருக்கிற 5 விதமான பிராணசக்திகள் பற்றி பார்த்தோம்.
அதோட பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இவை உங்களுக்கு மிகவும் பலனுள்ள தகவலாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசனாஸ் அண்ட் முத்ராவோட உங்களை நான் மறுபடியும் வந்து நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.